கர்த்தர் நல்லவர். ஆமென். யாரெல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு போவோம். இந்த உலகத்தில் தெய்வீக சுகம் அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம நிறைய காரியங்களை நம்ம என்ன பண்ணுறோம், அதை மன்னிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் அவங்க கஷ்டப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்து போட்டுறோம். அப்போ தெய்வீக சுகம் நமக்கு உண்டாகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் சுகந்தரிப்பு ஆவிக்குரிய பலன் இருந்தால் தான் உண்டாகும். அல்லேலூயா. சுகந்தரிக்க பிறந்தவர்கள். ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ஒல்லியாக இருந்தாலும் குண்டாக இருந்தாலும் ரொம்ப குண்டாக இருக்கிறதுனால நீங்கள் சுகந்தரிப்பீங்கன்னு நினைக்காதீங்க. அல்லேலூயா. இது குண்டு ஒல்லிலாம் மேலே இருக்கிறதுலாம் கிடையாது. ஆனால் ஆவிக்குரிய பலன், ஆவிக்குரிய மனுஷன் எந்த அளவுக்கு பலனாக இருக்கிறானோ அவன் தான் என்ன பண்ணுவான், சுகந்தரிப்பான். காலேப் சொல்கிறான், நான் அந்த 40 வயசில் அதே இருந்த பலன் 80 வயசில் இருக்குது, அந்த மலை நாட்டை கொடுன்றான். மலை நாட்டில் இருக்கிறவங்களாம் ராட்சதர்லாம் இருக்கிறாங்க, பயங்கர மோசமான ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அவன் சொல்கிறான், அதை கொடுங்க, நான் சுகந்தரிப்பேன்றான். பாருங்கள், 80 வயசில் ஒரு மனுஷன் சொல்கிறான்னா அவன் எப்படிப்பட்ட பலன்னா ஆவிக்குரிய பலன். அல்லேலூயா. அப்போ சுகந்தரிக்கிறதுக்கு ரொம்ப தேவைன்னா தெரியுமா, ஆவிக்குரிய பலன் நமக்கு ரொம்ப தேவை. அல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய பலனை பெற்றவங்க எல்லாருமே என்ன பண்ண மாட்டாங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் அதை பற்றிலாம் கவலையே பட மாட்டாங்க. அவங்க பாட்டுன்னு போயினே இருப்பாங்க. அல்லேலூயா. சரி, இப்போ இங்கே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். இந்த ஆவிக்குரிய பலனை பவுல் அவங்க உடன் ஊழியக்காரை பார்த்து சொல்கிறாரு. நம்ம அதை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1:2-1 ஆதலால் என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. பக்கத்தில் பார்த்து சொல்ல, என் குமாரனே, என் குமாரத்தியே. பக்கத்தில் இருந்தா லேடிஸ் இருந்தால் குமாரத்தியே, என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையிலே பலப்படு. அல்லேலூயா. அப்போது பலன் பாருங்க, இந்த பலன் இல்லாததுனால தான் நம்ம ஒரு பிரச்சனை ஆகும்போது நம்மளால் தாங்க முடியல, நம்ம அழுகிறோம். அதே நேரத்தில் ஒரு பிரச்சனை வந்தவுடனே அதை எதிர்கொள்ள நம்மளால் முடியவில்லை, நம்ம சோர்ந்து போய் உக்காந்துறோம். ஆனால் ஆவிக்குரிய பலன் வந்துடுச்சுன்னு வச்சிங்களேன், அடுத்த கட்டம் யோசிப்பான், ஒன்று முடிஞ்சால் இன்னொன்று யோசிப்பான். அல்லேலூயா. அதுதான் ஆவிக்குரிய பலன். அல்லேலூயா. பாருங்கள், இன்றைக்கி சரீர பலத்துக்காக என்ன பண்ணுறோம், ஜிம்முக்கு போகிறோம். ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுறோம், வாக்கிங் போகிறாங்க. ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுறாங்க, யார் யாரெல்லாம் வாக்கிங் போகிறீங்க, வாக்கிங்லாம் போங்க, ரொம்ப நல்லது, உங்கள் சரீரத்துக்கு ரொம்ப நல்லது. ஆனால் ஆவிக்குரியத்துக்கு அதெல்லாம் நல்லதுலாம் இல்லை. பாருங்கள், அது சரீரத்துக்கு மட்டும் அது ரொம்ப நல்லது. ஆனால் ஆவிக்குரிய காரியத்துக்கு அது நல்லது கிடையாது. அது ஆவிக்குரிய காரியம் எப்படி வருதுன்னா, கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையிலே பலப்படணும். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையிலே பலப்படணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆள் பயங்கர வாட்டச்சாட்டமாக இருப்பான். ஒரு பிரச்சனைன்னு வரும்போது என்ன பண்ணுவான், அப்படியே சோர்ந்து அப்படியே உட்காந்துருவான். அவனை பார்த்தா நம்ம யோசிப்போம். பாருங்கள், ஒரு சிலர் தான் பார்த்துருக்குறேன் நான், பயங்கர வாட்டச்சாட்டமாக இருப்பாங்க. சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே பின்னாடி நிற்பாங்க. ஒரு சிலர்லாம் எதனா ஒரு பிரச்சனைன்னு அப்படியே பின்னாடி நிற்பாங்க. ஒல்லியாக ஒற்றைப்பட்சி மாரி இருப்பான். அவன் சண்டை வருதுன்னா அவன் என்ன பண்ணுவான், நெஞ்சு நிமித்தின்னு போவான். நான் அப்போல்லாம் யோசிப்பேன், எப்போ இவங்களுக்கெல்லாம் பயங்கரமான வில் பவர் இருக்குதுயா இவங்களுக்கெல்லாம். அல்லேலூயா. அதே போல தான் ஆவிக்குரிய பிரச்சனை வருது, நெருக்கங்கள் பார்க்கும்போது, போராட்டங்களை பார்க்கும்போது, எந்த மனுஷன் நான் பார்த்துக்கிறேன் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லி போகிறானோ அவனுக்குள்ள ஆவிக்குரிய பலன் இருக்குது. ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த ஆவிக்குரிய பலன் எப்படி வருதான், இப்போ பவுல் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையிலே, அவருடைய கிருபையிலே பலப்படு. அல்லேலூயா. சரி, கிருபைன்றதை நம்ம பார்க்கலாம். இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்கலாம், நம்ம எடுத்து வாசிக்கலாம். இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். நம்ம எபேசியர் 6:10 வாசிங்க. கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். சரி, இப்போ இங்க இந்த வசனத்தை நீங்க, இந்த வசனம் எதுக்காக அவர் சொல்றாருன்னா,
பாருங்க, மாம்சத்தில் சோர்ந்து போகிறாங்க. ஒரு பிரச்சனை வரும்போது சோர்ந்து போகிறாங்க. அதனால தான் இந்த வசனத்தை சொல்லிட்டு தான் கீழே சொல்கிறாரு, மாம்சத்தோட ரத்தத்தோட நம்மளுக்கு போராட்டம் இல்லை. அப்போ மாம்சம் வந்து ஒரு பிரச்சனை பார்க்கும்போது மாம்சம் சோர்ந்து போயிட்டு அவ்வளோதான், கையை விட்டார், ஆண்டவர் விட்டார், அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? நான் சொல்கிறேன், நீங்கள் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் என்ன பண்ணல, பலப்படல. அல்லேலூயா. அப்போ அவருடைய சத்துவத்தின் வல்லமைனா என்னதுங்க? அவருடைய சத்துவத்தின் வல்லமைனா என்னதுங்க? தேவனுடைய வல்லமை எங்கே இருக்குதுங்க? தேவனுடைய வல்லமை வசனத்தில் இருக்குது. அப்போ வசனத்தில் என்ன பண்ணனா நம்ம பலனடையவர்களாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பலனை எங்கே? ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு பலனை எங்கே இருக்குதுன்னா அவனுடைய சரீரத்தில் இல்லை, வசனத்தில் தான் இருக்குது. ஆமென், அல்லேலூயா. வசனம் தான் என்ன பண்ணனா உங்களை ஆவிக்குரிய பலசாலியாக மாற்றும். அல்லேலூயா. நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், காசு இருக்கிறதுலாம் நீங்கள் இடம் வாங்கிறது போகிறது இல்லை, காசு இருக்கிறதுலாம் நீங்கள் கல்யாணம் பண்ண போகிறது இல்லை. உங்களுக்கு ஆவிக்குரிய பலன் இருந்தால் தான் உங்களுக்கு வீடு கட்ட முடியும். ஆவிக்குரிய பலன் இருந்தால் தான் கல்யாணமே பண்ண முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த ஆவிக்குரிய பலன் ரொம்ப முக்கியமானது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆவிக்குரிய பலனில் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு காரியத்தை நம்ம செய்யறதுக்கு தயவு கொடுக்குறார். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு நம்மளுக்கு ஆசீர்வாதம் எப்படி வரப்போகுது? ஆசீர்வாதம்லாம் எப்படிங்க வரப்போகுது? உங்களுக்கு ஆசீர்வாதம் எப்படி வரும்? கர்த்தர் தான் கொடுக்குறாரு. எப்படி கொடுக்க போறாரு? எப்படி கொடுக்க போறாரு? கர்த்தர் தான் கொடுக்க போறாரு. எப்படி கொடுக்க போறாருன்ற கர்த்தர் தான். அதங்க வார்த்தை கொடுத்துட்டாங்க, கர்த்தர் கொடுத்துட்டாரு. எப்படி கொடுக்க போறாரு அப்படின்னா ஒரு மனுஷனை வச்சு தான் கொடுக்க போறாரு. ஆமென். மனுஷன் இல்லாத உங்களுக்கு எந்த தயம் வராது. ஆமென், அல்லேலூயா. வேலைக்கு போனால் கூட அவன் என்ன பண்ணுவான்? அவன் மனசை யோசிப்பான், பரவாயில்ல ரொம்ப அதிகமாக வேலை செய்கிறாங்க, இவங்களுக்கு சம்பளத்தை ஏற்றி போடலாம். அவனுக்கு கண்ணில் உங்கள் மேலே அவனுக்கு இரக்கம் வரும். அல்லேலூயா. நீங்கள் வீட்டில் வேலை செஞ்சுன்னே இருக்கிறீங்க, உங்கள் வீட்டுக்காரர் பார்த்துன்னே இருக்கிற ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எதுனா ஒரு வாஷிங் மிஷின் வாங்கிக்கலாம். மனுஷனுக்கு கண்ணில் தயவு வருது. கல்யாணத்துக்கு போகிறாங்க, கல்யாணத்துக்கு போகும்போது கையில் காசு கிடையாது, நகைலாம் எல்லாரும் போட்டுன்னு போகிறாங்க. சரி, அடுத்த கல்யாணத்துக்கு எப்படின்னா கடன் கூட வாங்கினா எப்படின்னா பொண்டாட்டிக்கு என்ன பண்ணோம்? நகையை வாங்கி இறக்கம், இறக்கம், தயவு. ஆமென், இறக்கம், தயவு. இதெல்லாம் எங்கே வருதான்? இங்கே பைபிள் சொல்லுது, நீ கிறிஸ்துவிலும் கிருபையிலும். அப்போ கிறிஸ்து அப்படின்னா கிறிஸ்து தான். அதுனா கிருபை. வசனம் சொல்லுது. நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம் உங்களுக்கு புரியறதுக்காக. யோவான் எழுதின சுவிசேஷம் 1:14 வாசிங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி. பாருங்க, இப்போ வல்லமை எங்க இருக்குதுங்க? வல்லமை எங்க இருக்குதுங்க? வசனத்தில் இருக்குது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ண. பாருங்க, வசனம் சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தான் தேவனா இருந்தார். அவர் தான் எப்படி ஆயிட்டார்னா அந்த வார்த்தை மாம்சமாகி. ஒரு நாள் அந்த வார்த்தை என்ன பண்ணுச்சுன்னா மரியாளுடைய வயிற்றுக்குள்ள வந்து மாம்சமாகி கிருபையினாலும். கிருபன்றது என்ன தெரியுமா? தயவு, இரக்கம், அப்புறம் மனதிருக்கும், இது எல்லாம் சேர்ந்தானது கிருபை. அப்போ இந்த கிருபை என்ன பண்ணுச்சுன்னா அவருடைய தன்மை, அவர் என்ன பண்ணார்? மனுக்குலத்தின் மேலே தயவு பாராட்டினார், இரக்கம் பாராட்டினார், அவங்களுக்கு மனதுருக்குனாரு. இது எல்லாமே என்னது? தேவனுடைய கிருபை. பைபிள் சொல்லுது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும். அந்த வார்த்தை எப்படி ஆயிடுச்சுன்னா கிருபை, இரக்கம் எல்லாமே சேர்ந்து அது எப்படி ஆயிடுச்சுன்னா சத்தியத்தின் வடிவில் மாறிடுச்சு. ஆமென், அல்லேலூயா. இந்த சத்தியத்தில் நீங்கள் பலப்படும் போது, இந்த சத்தியத்தில் நீங்கள் பலப்படும் போது பாருங்க, நீங்கள் எந்த அளவுக்கு அந்த சத்தியத்தில் நீங்கள் பலப்படுறீங்களோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுதுன்னா முன்னாடி இருக்கிற மனுஷனை, இந்த சத்தியத்தில் எந்த மனுஷன் பலப்பட்டு 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 இந்த சத்தியத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறானோ அந்த மனுஷனுக்கு முன்னாடி இருக்கிறவங்களாம் அப்படி கரைஞ்சி போகிறாங்க. நம்ம சொல்கிறோம், அப்போ அவன் சுண்டு வரல கூட நான் பண்ண மாட்டான். சுண்டு வர சுனாம்பா என்ன சொல்லுவாங்க? சுனாம் தானா? அவங்கள கஞ்சம்
உனக்கு எப்படிடா கொடுத்தான் அவன் 1,00,000 ரூபாவை அப்படின்னு கேட்பான்ல. அவன் என்ன பண்ணுவான், அவன் கஞ்சனாச்சே. ஒரு என்னது இல்லை இது ஆனால் தப்பாக போகுது, இது உங்களுக்கு புரியல. என்ன பண்ணுவான், சாப்பிட்ட கையில் கூட என்ன பண்ணுவானா காக்காவை, ஏன்னா அதில் இருக்குதுல்ல சாப்பாடு, அது கூட போயிடுமோன்னு யோசிப்பானா. இப்படி இருக்கிறோம். எப்படியா உனக்கு 1,00,000 ரூபா கொடுத்தானா, இந்த மனுஷன் சத்தியத்தில் நிறைஞ்சு, அவருடைய கிருபையில் நிறைஞ்சு, அவர் தயவில் நிறைஞ்சு வாழும் போது அவன் பார்க்கும் போது எப்படி கொடுத்தான்னு தெரியல. இந்த தயவு அவன் மேலே போயிட்டு அவன் என்ன பண்ணுறான், இவனை பார்க்கும்போது அப்படியே கரையை வச்சு கொடுத்துட்றான். இதுதான் என்ன ஆச்சு. எகிப்திலேருந்து வெளியே வந்தாங்க பாருங்க. அவன் சொல்கிறான் எல்லாத்தையும் கழட்டி போட்டுங்கிறது எல்லாத்தையும் கழட்டி கொடுத்தான். இயேசுவின் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்கு அவ்வளோ பவர். ஆமென். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்கே அவ்வளோ பவர்னா, உங்களை ரத்தத்தில் தோச்சி எடுத்துருக்கிறாரு, உங்களுக்கு எவ்வளோ பவருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உங்களை பார்க்கும் போதெல்லாம் என்ன பண்ணோம், மற்றவங்க என்ன பண்ணோம், எல்லாருக்கும் சேலரி போட மாட்டான். உங்கள் மேனேஜர் கிட்ட நீங்கள் போய் நின்னவனே, என்னம்மா வேணும், இல்லை சார் சேலரிக்கு தான், சரி பரவாயில்லம்மா உனக்கு கொடுத்துட்றேம்மா இப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும், எப்படி இருக்கும். நான் எல்லா வேலையும் செய்வேன், பைபிள் புரட்டி கூட பார்க்க மாட்டேன், வசனத்தை கூட நான் படிக்கவே மாட்டேன், என் வேலை உண்டு நான் உண்டுன்றவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் போகும்போது எல்லாரையும் என்ன பண்ணுவான், சரி போமா நீ நில்லு, ஏன் லேட்டு அப்படின்னு கேட்பான். நீங்கள் சொல்லுவீங்க எல்லாமே கம்முன்னு இருந்தான், எல்லாருக்கும் கம்முன்னு இருந்தான் பாஸ்டர், ஆனால் என்னை பார்த்தா என்ன ஆகுது, எனக்கு கொஞ்சம் ஏறுதுன்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணல. பைபிள் சொல்லுது, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்கள் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நீ மேனேஜருக்கு முன்னாடி ஏன் தலை குனிற, நீ எங்க நோக்கி பார்க்கணுமோ அங்க நோக்கி பார்க்காதே போறியே. டைம் ஆயிடுச்சுன்னா கூட பைபிள் படிக்கிறது கிடையாது, நேராக ஆஃபீஸ் போகிறது. அவன் பார்ப்பான், பார்த்த உடனே அவன் என்ன பண்ணுறான், எரிஞ்சு உழுறான். அவங்க முன்னாடி என்ன பண்ணுறோம், வெக்கப்பட்டு எல்லாருக்கும் முன்னாடி தலை குனிஞ்சு வசனம் சொல்லுது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து. அல்லேலூயா. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க பாஸ்டர், நீங்கள் சொல்கிறது கரெக்டாக பாஸ்டர், ஆனால் நான் காலையில் எந்த வேலை எப்படி இருந்தாலும் நான் ஒரு அதிகாரம் படிச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா. இப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு அதிகாரம் படித்தா கூட உங்களுக்கு பிரச்சனை வருதா, உங்கள் ஆவிக்குரிய மனுஷனுக்கு அது பத்தலைன்னு அர்த்தம். நான் பைபிள் படிச்சு தான் போகிறேன் பாஸ்டர், எனக்கு இல்லை பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறீங்களா, உங்களுக்கு பிரச்சனை வருதா. நான் சொல்கிறேன் உங்களுக்கு அது பத்தலை, உங்களுக்கு இன்னும் தேவைப்படுது, ஏன்னா நீங்கள் வளர்ந்துட்டீங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி பார்க்குது பாருங்க. அதுக்கு ஒரு இட்லி போதும், ஒரு இட்லி போதும்ல அதுக்கு. ஆனால் எனக்கு ஒரு இட்லி பத்தாது, 6 இட்லி சாப்பிட்டா தான் திருப்தியாக இருக்கும். அப்போது இன்றைக்கி பிறந்த குழந்தை காலண்டரு வசனத்தை படிச்சுட்டு போகலாம். 10 வருஷமாக காலண்டரா, 10 வருஷமும் ஒரு அதிகாரம் டக்கு டக்குன்னு படிச்சுட்டு அப்படி டக்குன்னு போயிடுது. இது பத்தாது இது, ஏன்னா நீங்கள் வளர்ந்துட்டீங்க. அல்லேலூயா. வசனம் சொல்லிட்டு அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெக்கப்பட்டு போனதில்லை. வசனத்தில் என்ன இருக்குதுன்னா, தயவு இருக்குது, இறக்கம் இருக்குது. நான் மற்றவங்களுக்கு முன்னாடி அசிங்கப்படுறேன்னு நினைக்கிறீங்களா, மற்றவங்க என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்களா, என்னை எல்லாரும் ஒரு மாதிரி பொருட்டாக நினைக்க மாட்டாங்க பாஸ்டர், எல்லாமே என்னை புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்களா. நான் சொல்கிறேன், நீங்கள் அவரை நோக்கி பார்க்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. நோக்கி பார்க்கலன்னா நம்ம வாழ்க்கையில் என்னென்னலாம் பிரதிபலி வருது, அது வந்தாலே நீங்கள் யோசிக்கலாம், நான் அவரை நோக்கி பார்க்கலன்னு அர்த்தம். ஆமென். இன்னைக்கு அதுதான் பார்க்க போகிறோம். நம்ம எடுத்துக்கலாம் என்னாகமம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. வேவுகாரர் காண்பித்த வழியாக இஸ்ரவேலர் வருகிறார்கள் என்று தெற்கே வாசம் பண்ணுகிற கானானியனாகிய ஆராத் என்னும் ஆராத் ராஜா கேள்விப்பட்ட போது அவன் இஸ்ரவேலருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அவர்களில் சிலரை சிறைப்பிடித்து கொண்டு போனான். அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை
எங்கள் கையில் ஒப்பு கொடுத்தால் அவர்களுடைய பட்டணங்களை சங்காரம் பண்ணுவோம் என்று பிரதிக்கினை பண்ணினார்கள். கர்த்தர் இஸ்ரவேலின் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர்களுக்கு கானானியரை ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது அவர்களையும் அவர்கள் பட்டணங்களையும் சங்காரம் பண்ணி அவ்விடத்திற்கு ஓர்மா என்று பெயரிட்டார்கள். அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழியின் நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள். பாருங்க, இங்க ஒரு பெரிய ஒரு ராஜா இருக்கிறான். அவன் என்ன பண்றான்னா, அவன் சில ஜனங்களை என்ன பண்றான், இஸ்ரவேல் ஜனங்களை இவங்க எல்லாருமே வனாந்தரத்தில் போய் நிற்கிறாங்க. வனாந்தரத்தில் எங்கே போகிறாங்க? வனாந்தரமாக எங்கே போய் நிற்கிறாங்க? கானானுக்கு போய் நிற்கிறாங்க. கானான் தான் அவங்களுடைய ஆசீர்வாதம். நம்ம கூட என்ன பண்ணோம்? இயேசு ஏன் ஏற்றுக்கொண்டோம்? இயேசு எதுக்குங்க ஏற்றுக்கொண்டோம்? எதுக்குங்க ஏற்றுக்கொண்டோம்? எங்கள் குழந்தைங்களாம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்களாம் நல்லா இருக்கணும், நாங்கள் நல்லா வீடு கட்டி மற்றவங்களுக்கு முன்னாடி வாழணும், ஆசீர்வாதமாக வாழணும். அதுக்கு தானே இயேசு கிட்ட வந்தீங்க? அதுக்கு தானே வந்தீங்க? இப்போ இந்த நினப்போடு தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதே நினப்போடு தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க நடந்து போகிறாங்க. அதே நினப்போடு தான் நம்ம வாழ்க்கை என்ற ஓட்டத்தில் ஓடினே இருக்கிறோம். ஆமீன். இந்த ஓட்டத்தில் ஓடும் போது எதுனா ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா அற்புதம் செய்கிறாரு. அவங்க பிரார்த்தனை பண்ணும் போது அற்புதம் செய்கிறாரு. அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு வனாந்தரம் வருது. வனாந்தரத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா மனம் மடிவாகினாங்களாம். பாருங்கள், வனாந்தரனால என்ன தெரியுங்களா, நம்மளுக்கு மனம் மடிவை கொடுக்குற இடம். வனாந்தரனாலே ஒன்றுமே இல்லாத ஒரு இடம். ஒன்றும் இல்லாத பாருங்கள், எப்பப்பெல்லாம் ஒன்றுமே இல்லாத ஆகுதோ அப்போல்லாம் உங்களுக்குள்ள மனமடிவு உண்டாகும். அல்லேலூயா. மனமடிவு உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் வனாந்தரத்தில் நீங்கள் நடக்கிறத பிசாசு என்ன பண்ணுறான், அதோடைய பிரதிபலிப்பு தான் நான் தெரியுது. மனமடிவுனா அது எதுக்கு சர்ச்சைக்கு போகணும், எதுக்கு சர்ச்சைக்கு போகணும், போய் என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. எதுக்கு பைபிள் படிக்கணும், எதுக்கு ஜெபம் பண்ணணும், எதுக்கு குடும்ப பிரேயர், எதுக்கு பாஸ்டிங்கு, இதெல்லாம் பண்ணினா அது ஒன்றுமே இல்லை. இது போல் ஒரு சூழ்நிலை வருதுன்னா நீங்கள் வனாந்தரத்துக்குள்ளே இருக்கிறீங்க. உங்கள் ஆவிக்குரிய ஜீவியம் வறட்சியாக போயின்னு இருக்குது. அதோடைய பிரதிபலிப்பு தான் இந்த மனமடிவு. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ மனமடிவு வந்தோடனே அடுத்த ஸ்டெப்பு, ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? இப்போ ரெண்டாவது நானா இவங்க வனாந்தரத்தில் இருக்கிறாங்க. ஒன்றுனது மனமடிவு, எதுக்கு சர்ச்சைக்கு போனோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறவங்க சொல்லுவாங்க, அம்மா சர்ச்சைக்கு போயிட்டு வந்துடலாம். சைலண்டாரு இல்லைம்மா, நான் 21 நாள் பாஸ்டிங் வச்சுக்கிறாரு, ஒரு நாள்லாம் போயிட்டு வந்தேன். சைலண்டாரு, உனக்குன்னா தெரியும். அவர் சொல்லுவார், அவருக்குன்னா பாஸ்தி விரோதமாக மறுமுறுக்குது. இப்போ ஆண்டவருக்கு விரோதம் முறுமுறுத்தாச்சு. என்ன ஆண்டவரை நீங்கள் எதுவுமே கொடுக்கல, எதுக்கு நாங்கள் வரது சர்ச்சைக்கு? சரி, அடுத்த வாரம் போய்க்கலாம், சரி அடுத்த மாதம் போய்க்கலாம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா திரும்ப இன்னொருத்தர் கேட்கும் போது அவருக்கு என்ன தெரியும், அவருக்கு அதுதான் வேலை, அவர் வந்து நிற்கணும், நான் என்ன தொடர்ந்தா போனோம் அப்படின்னு சொல்லிட்டு மோசஸ்க்கு விரோதமாக என்ன பண்ணாங்களாம், முறுமுறுத்தாங்களாம். அல்லேலூயா. பாருங்க, இது நீங்கள் எப்பப்பெல்லாம் ஆவிக்குரிய வறட்சிக்குள்ளே போகிறீங்களோ, ஆவிக்குரிய பலன் கீழே போதோ, அப்போல்லாம் உங்கள் வாழ்க்கையில் முறுமுறுப்பு வரும். அப்போல்லாம் என்ன பண்ணுவீங்க, தேவனுக்கு விரோதமாக, ஊழியக்காருக்கு விரோதமாக நீங்கள் பேச மாட்டீங்க, எனக்கு தெரியும், ஏன்னா நீங்கள் தான். ஆனால் ஆண்டவருக்கு விரோதமாக என்ன பண்ணுவோம், பேசுவோம். நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம், வாயை ஏன்னா ஆண்டவர் என்ன அடிச்சுட்டாருன்னா என்ன பண்ணுறது, அதனால கிரியையில் காட்டுருவோம். அப்படி தானே, கிரியில் காட்டுருவோம். பைபிள் வாசிக்க மாட்டோம். அதுக்கப்புறம் சர்ச்சைக்கு லேட்டாக வருவோம். அதுக்கப்புறம் ப்ரேயர்ஸ் பண்ண மாட்டோம். கிரியில் காட்டுவோம். ஆனால் ஆண்டவரை பற்றி எதுவும் சொல்ல மாட்டோம், கிரியில் காட்டுவோம். வீட்டுக்காரை பற்றி எதுவும் சொல்ல மாட்டோம், ஆனால் தட்டு மாட்டோம், அப்படியே சாப்பாடு போட்டு தள்ளி விடுவோம். சாப்பாடு அவர் 1 மணிக்கு வருவோம், 1 மணிக்கு வருவார்லடா, 1:30 மணிக்கு உனக்கு சாப்பாடு தரேன் கிரியில். எங்கள் சொந்தக்கார கல்யாணம் வச்சுட்டாங்க, வரத்துக்கு விட்ட வரமாட்டேற, நீ மட்டும் உங்கள் சொந்தக்காரன் போடுற பாரு, இன்றைக்கி சாப்பாடு லேட் ஆக்குறேன். ஆனால் எதுவுமே சாப்பாடுலாமா செய்வேன், செஞ்சிடுவேன். எத்தனை மணிக்கு வரீங்க, நான் வந்துடுவேம்மா, செஞ்சுட்டேன். சரி 1:30 மணிக்கு கொடுக்குறேன். போன நேற்று கல்யாணத்துக்கு வரல எங்கள் சொந்தக்காருக்கு. கிரியில் ஆண்டவர் கூட நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம், ஆனால் கிரியில் என்ன பண்ணுவோம், காட்டுவோம். ஆமேன்.
அப்போ சைலண்டாக இருக்கிறீங்க. பாஸ்டர் என்னம்மா தீர்க்கதரிசனமாக சொல்கிறீங்க அப்படின்றீங்களா? 25 வருஷம் அனுபவம் பாருங்கள். அப்போ கிரியையில் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா முறுமுறுக்குறாங்க, ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக பேசுகிறாங்க. பேசினே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு காரியம் நடக்குது. அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அதனால் ஜனங்கள் மோசேயின் இடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பழைய தயவுசெய்து பழைய ஏற்பாடுலாம் நீங்கள் படிக்கும் போது நீங்கள் ஃபுல்லாக நியாயப்பிரமாணத்தை யோசிங்க. நியாயப்பிரமாணம்னா பல்லுக்கு பல்லு, ஒரு பல்லு போச்சுன்னா உனக்கும் ஒரு பல்லு போண்டா. அல்லேலூயா. அது போல் எழுதியிருக்கிறதுனால நீங்கள் ஆண்டவரை தப்பாலாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. இங்கே புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். அவர் தகப்பனை சிச்சிக்கிறது போல சிச்சிக்கிறார், ஒரு பிள்ளையை சிச்சிக்கிறது போல சிச்சிக்கிறார். பிள்ளையை அடிக்கும் போது என்ன பண்ணுவான்? ஸ்கூல் போலாம் அடித்தான்னா அவனுக்கு என்ன தோணும்? பயங்கர கோபம் வரும். ஒரு நாள் கூட நான் வீட்டில் இருக்கக்கூடாதா? நாளைக்கு எக்ஸாம் இருக்கும், அவன் இன்றைக்கி வீட்டில் இருப்பான்னு நினைப்பான். நான் போடுன்னு போடும். அவன் என்ன நினைப்பான்? அப்பா மேலே அம்மா மேலே கோபமாக இருக்கும். ஆனால் படித்தா யாருக்கு? நமக்கு கொடுக்க போகிறான், அவனுக்கு தான். அது போல தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? சிச்சிக்கிறார். இங்கே அவர் தண்டனை கொடுக்குறவரில் அவர் தகப்பனை போல சிச்சிக்கிறவர். ஆமென். இங்கே பாருங்கள், ஒன்று நடக்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, அந்த கொள்ளிவாய் சர்ப்பம் என்ன பண்ணுச்சு? கடிக்க ஆரம்பிச்சது பாருங்க. கடிக்க ஆரம்பிச்சோன்னு அந்த கொள்ளிவாய் சர்ப்பன்றது அது கடித்தாலே என்ன உஷ்ணம், உடம்புல பயங்கர உஷ்ணம் வந்துடுமா, உடம்பு பயங்கர சூடாயிடுமா. சூடாகி அங்கங்கே கொப்பளம் வரும், உடம்பு வீங்கி அப்படியே என்ன பண்ணுவாங்க, அந்த கட்டி உடையும் போது உடஞ்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுமா, அப்படியே அவங்க அப்படியே ஒரு மாதிரி ஆகி அப்படியே கொஞ்ச நேரத்தில் அப்படியே செத்துருவாங்களாம். இந்த கொரோனா பாருங்கள், அது போல் டக்குன்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செத்துனே இருப்பாங்களாம். இப்போ எல்லாரும் செத்துன்னு இருக்கிறாங்க. செத்துன்னு வந்தோடனே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. என்ன தெரிஞ்சிச்சு? பாஸ்டருக்கு விரோதமாக பேசிட்டோம், கர்த்தருக்கு விரோதமாக பேசிட்டோம். அதனால நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணோன்னே மோசஸ் என்ன பண்ணுறாரு? ஜெபிக்கிறாரு பாருங்க. ஜெபம் பண்ணோன்னே ஆண்டவர் ஒன்று சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான். பாருங்க, இப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா சட்டத்தை என்ன பண்றாரு? இப்போ பைபிள் நான் சொல்றது என்ன சொல்லிச்சிங்க? அவர் தான் என்ன பண்ணாரு? கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்புனாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இங்கே ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணுறாரு? நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தை அதே போல் செஞ்சு மாட்டு. பாருங்கள், ஸ்கூலுக்கு பசங்களை அனுப்புவோம். ஏன்னா தேவனை தப்பாக புரிஞ்சுக்கிறதுனால இதெல்லாம் நான் சொல்லுங்கிறேன். ஸ்கூலில் அனுப்புவோம் பசங்களை. அது தமிழில் படிக்க மேக்ஸ் வரவே வராது. டீச்சர் சொல்லுவாங்க, சிஸ்டர் நீங்கள் மட்டும் சைலண்டாக இருங்க, அவனுக்கு நல்லா மேக்ஸ் வரும். ஆனால் உங்களை ஏமாத்துறான் சிஸ்டர். அப்போ என்ன செய்யுது சொல்லுங்கள் மேடம்? நீங்கள் எதுவும் பண்ணாது, நான் கோச்சிங் கிளாஸில் டைட் பண்ணுறேன், நான் எந்த அடி அடித்தாலும் கண்டுக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மேக்ஸ் வந்தால் போதும், எப்படி வேணாலும் அடிங்க. எதுக்கு? அவன் நல்லா படிக்கணும். ஆமென். பாருங்க, அடித்தா கவர்மெண்ட் தூக்கின்னு போயிடுவான். ஆனால் நீங்கள் என்ன சொல்லிட்டு வரீங்க? அடிங்கன்னு சொல்லிட்டு வரீங்க. பாருங்க, ஆண்டவர் ரெண்டுத்தையும் வச்சுட்டாருங்க. 2 சட்டமும் இருக்குதுங்க. தேசத்தில் 2 சட்டமும் இருக்குதுங்க. நீங்கள் ரைட்டில் போனால் ரைட்டில் போகும்போது நீங்கள் லெஃப்டில் வந்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்? பிடிச்சி போட்டுருவான். சட்டன்றது தேவன் நல்லவர்னு சொல்கிறோமே, 2த்துக்கும் உட்பட்டு வருங்க அவர். இப்போ என் பிள்ளை கரெக்டாக வரணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிள்ளை ஆசீர்வாதமாக இருக்கணும். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா அதே பிள்ளைக்காக என்ன பண்ணுறாருன்னா மோசே ஜெபம் பண்ண உடனே சொல்கிறாரு, அவன் ரொம்ப நேரம் அப்படி இருக்கக்கூடாதுப்பா, அவன் செத்து போகக்கூடாதுப்பா, அவன் நல்லா இருக்கணும். உடனே என்ன பண்ணுறேன்? வெங்கல சர்பத்தை என்ன பண்ணுறேன்? செஞ்சு மாட்டு. இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா மோசை பார்த்து சொன்னோடனே மோசை சொல்கிறாரு, நீ யாரெல்லாம் வெங்கல சர்பத்தை நோக்கி பார்க்குறீங்களோ பாருங்கப்பானோடனே எல்லாருமே என்ன பண்ணுறான்? எல்லாம் எப்படி போகிறான்? கொஞ்சம் கொஞ்சமாக செத்துன்னு இருக்கிறான். அப்படி தானே? கொஞ்சம் கொஞ்சமாக சாவுறாங்க. கொள்ளிவாய் சர்ப்பம் கட்டுச்சிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் போகுது. மோசஸ் சொல்கிறாரு, எப்படின்னா நான் போ, அப்படி தடுமாறுனா போயிட்டு என்ன பண்ணுற? வெங்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்துரு. பாருங்க, இப்போ நம்ம சொல்கிறோம், எப்படி சொல்கிறோன்னா ஒவ்வொருத்தரும் இந்த வனாந்தரத்தில் போகும்போது
நான் செத்து போனால் நல்லா இருக்குமே, இந்த மனுஷன் கூட குடும்பம் நடத்துறத நான் சீக்கிரமாக செத்தா நல்லா இருக்குமே, இந்த பிள்ளைங்க மாரடிக்கிறத விட செத்தா நல்லா இருக்குமே. சொல்கிறோமா சொல்லலையா? சொல்கிறோமா பாருங்க, அவங்க கடிச்சிச்சிங்க, சாவுறான், செத்துக்கினே போகிறான், கொஞ்சம் கொஞ்சமாக சாவுறான். இப்போ மோசஸ் என்ன பண்ணுறாரு, கடகன்னு போயிட்டு வெங்கல சர்பத்தை பார்த்துடுறான், நீ பழச்சிக்குவ. நம்மளும் என்ன பண்ணுறோன்னா, இந்த பிசாசு என்ன பண்ணுறான், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தையும் எடுக்கிறான். சமாதானத்தை எடுக்கிறான், பொருளாதாரத்தை எடுக்கிறான், அப்புறம் பலத்தை எடுக்கிறான். எல்லாத்தையும் எடுத்து நம்மளை என்ன பண்ணுறான்னா ஒரு மாதிரி வறட்சி ஆக்கி லாஸ்ட்டில் செத்து போகணுன்ற முடிவுக்குள்ளே வந்துடுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போல்லாம் நீங்கள் யோசிக்கணும், நீங்கள் பிசாசு உங்களை தேவையில்லாத தேவன் பக்கம்ந்து பிரிக்கிறான். அல்லேலூயா. அப்போல்லாம் நீங்கள் ஆவிக்குரிய ஜீவித்தில் ரொம்ப பலவீனமாக இருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கெல்லாம் லைட் அடிக்குது? உள்ளே போதா? ஆமாம், இந்த வார்த்தை சொன்னால் உள்ளே போவோம். செத்து எதுக்கு பாஸ்டர் இந்த வாழ்க்கை? சீக்கிரமாக செத்தா போதுமே, சீக்கிரமாக செத்தா ஆண்டவரோடு இருப்போமே. இவங்கெல்லாம் யாருன்னா அவங்கள கடிச்சுனே இருக்கிறான் அவன். இப்போ ஆண்டவர் சொல்ல, நீ நோக்கி பாரு. இப்போ ஒருத்தன் என்ன பண்ணியிருப்பான், உயிர் போயிருக்கான், அப்படியே தடுமாறி என்ன பண்ணியிருப்பான், போயிருப்பான். இப்போ ஒருத்தன் சொல்லியிருப்பான், எங்கேயா அந்த மனுஷன் சொல்லிட்டாரு, நீ நேராக போயிட்டு நோக்கி பார்த்தா பழச்சிக்க முடியுமா? ஒருத்தன் சொல்லியிருப்பான். அப்படி தானே அவருக்கு என்ன தெரியும், 21 நாள் பாஸ்டிங் பிரேயர் வச்சுட்டா நீ போய் நோக்கி பார்க்கணுமா, சிலுவை நோக்கி பார்க்கணும். இன்னொரு வசனங்கிறது பாருங்கள், நீங்கள் நினைக்கிற மாதிரி வெங்கல சர்பன்னா ஏதோ சர்பெல்லாம் கிடையாதுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். இப்ப பாருங்க, இப்போ யோவான் என்ன பண்ணாருன்னா அந்த வெங்கல சர்பத்தை எதுல மேட்ச் பண்ணிட்டாரு, சிலுவையில் மேட்ச் பண்ணி நான் சொல்றாரு, அன்னைக்கு வெங்கல சர்பத்தை நோக்கி பார்த்து எல்லாரும் பழிச்சிக்கணும், சாவ போறவெல்லாம் பழிச்சிக்கணும். எனக்கு வாழ்க்கையே வேணாம், இந்த மனுஷன் கூட இந்த மனுஷன் கூட கெட்டு போயிட்டேன், இந்த பிள்ளைங்க கூட இருந்து நாங்கள் சாவறதே நல்லதுன்னு சொன்னவெல்லாம் நான் பண்ணானா நோக்கி பார்த்தான் பாருங்க. அவனுக்குள்ள என்ன வந்துங்க இங்க என்ன சொல்றது 14, சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். இப்போ யாரெல்லாம் செத்து போனா போதும், வாழ்க்கை போயிடுச்சு, ஒண்ணுமே இல்லை, கால் சவரம் கூட இந்த மனுஷனை கட்டி பிரயோஜனம் கிடையாதுன்னு சொன்ன ஆட்கள்லாம் பேசுகிற வார்த்தை இப்படி பேசியிருந்தாங்க பாருங்க. இவங்கெல்லாம் யாருன்னா கொஞ்சம் கொஞ்சமாக செத்துனுக்கு ஜீவன் போகுது பாருங்க. சாவுறவங்க கிட்ட போயிட்டு நான் நல்லா இருப்பேன், நான் சுகதகியாக இருப்பேன், உயிர் போகுது, அவங்க கிட்ட போய் அறிக்கை பண்ண சொன்னால் அறிக்கை பண்ணுவாங்களா? வாங்க, அவள் தான் உயிர் போகுது, அவங்ககிட்ட அறிக்கைலாம் பண்ண முடியாது. ஏன் அவங்களால அறிக்கை பண்ண முடியாது? அறிக்கை பண்ணுறதுக்கு பலன் இல்லைங்க. அதே போல ஒரு ஆவிக்குரிய பலன் இல்லைன்னா அறிக்கை பண்ண முடியாது. ஆனா எந்த மனுஷன் சிலுவையை நோக்கி பார்க்கிறானோ, எப்படின்னா பார்த்துட்டா நான் சொல்றேன், இங்க பைபிள் சொல்லுது இவருக்குள்ள இருக்கிற ஜீவன் அந்த மனுஷனுக்குள்ள வந்துச்சான். அப்படிதானே சொல்லுது. இந்த ஜீவன் தேவ பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு உயிர் இருக்குது. யாரா இருக்கலாம் உயிர் உள்ளவங்களா? இல்லையா? ஆண்டவர் ஒரு ஜீவன் உங்களுக்குள்ள இருக்குது. ஆமென், அல்லேலூயா. அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவர் ஜீவன் எங்க இருக்குது? உங்களுக்குள்ள இருக்குது. இல்ல, இந்த ஜீவன் தான் என்ன பண்ணுதுன்னா, காலேப் சொல்றான், நான் 40 வயசுல இருந்த அதே பலன் இப்பயே இருக்குதுன்றான். ஏன்னா காலேப்பை குறித்து பைபிள் நான் சொல்ல, அவன் வேறு ஒரு ஆவி உடையவனா இருந்தானா. பைபிள் அப்படிதான் அவனை 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 சொல்லும் போது அவனை பற்றி பைபிள் எப்படி சொன்னா, காலேப் வேறு ஒரு ஆவி அவன் மேலே விசேஷித்தான், வேறு ஆவி உடையவனா இருந்தான். அல்லேலூயா. அப்போ வேறு ஒரு ஆவி, தேவனுடைய ஆவி நான் நிறைவா பெற்றிருக்கும் போது நான் எப்படி இருப்பேன்னா, இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இப்போ 21 நாள் யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்க வர போறீங்க? எவ்வளோ மெசேஜ், இந்த கல்லை எவன் புரட்டுவான்ற மாதிரி இருக்குது.
½ அன் ஹவராக கொடுத்தாலும் பெற முடியாது, 1 ஹவர் கொடுத்தாலும் பெற, 5 ஹவர் கொடுத்தா கூட பெறட்டவே முடியாது. சொல்லுங்கள், நாங்கள் எல்லாரும் வரப்போகிறோம். இந்த 21 நாளும் அவரை நோக்கி வரப்போகிறோம். அவரை நோக்கி பார்க்கறதுனால நாங்கள் எங்கள் முகம் பிரகாசிக்க போது ஒருத்தருக்கு முன்னாடி நான் வைக்கப்பட்டு போக மாட்டோம். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? நான் சொல்கிறேன், இந்த 21 நாள் ஒரு முடிவு பண்ணிங்க, நோக்கி பார்க்கணையா. என்ன இங்கே வரப்போகுது? இங்கே சிலுவையில் ஆண்டவர் உங்களுக்காக என்னெல்லாம் சாதிச்சார், என்னெல்லாம் வச்சுருக்கிறார், அதுதான் பிரசங்கிக்க போகிறோம். பாருங்கள், இப்போ பிரசங்கிக்கும் போது இந்த வார்த்தை என்ன பண்ணுதுன்னா, இந்த வார்த்தைக்குள்ளே என்ன இருக்குதுங்க? ஜீவன் வல்லமை இருக்குது, அப்படி தானே? இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே வரும்போது பாருங்கள், ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு எலும்புகள்லாம் பள்ளத்தாக்கு இருக்குது, அந்த இடத்துல எசேக்கியேலை போய் நிற்க வைக்கிறாரு. எசேக்கியேல் நிற்க வச்சு, யாரெல்லாம் படிச்சிருக்கிறீங்க? குமுதமுக்குன்னு நினச்சிடாதீங்க. எசேக்கியேலை போய் நிற்க வைக்கிறாரு. எசேக்கியேலை நிற்க வச்சு சொல்கிறாரு, இந்த உலர்ந்து போன எலும்புகளை பார்த்து பேசு. அந்த எலும்புகள்லாம் என்ன ஆச்சுன்னா உலர்ந்து போச்சு, ஒன்றுமே இல்லை, அதுக்கு ஒரு நம்பிக்கையே இல்லை, அதுக்கு ஒரு தைரியமே இல்லை. இனிமேல் கர்த்தர் எங்களுக்கு அற்புதம் செய்வார், எதுவுமே நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலை. இப்போ இந்த எலும்புகள்லாம் பார்த்து சொல்கிறாரு, நீ அதுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லுன்றார். என்ன சொல்லலாம் ஆண்டவரே? இப்போ இது வரைக்கும் தெரிலல, என் வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள்லாம் மாறத்துக்கு என்னன்னு தெரிலல, ஆனால் இந்த 21 நாள் சிலுவையில் நடந்தது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் போது, அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே போகும்போது, நீங்கள் போயிட்டு செத்து போய் எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் பேசும்போது உயிர் அடையும். ஆமென். அல்லேலூயா. வாங்கே தரமாட்டான்னு சொன்னாலும் அந்த மனுஷனை பார்த்து பேசாதீங்க. வார்த்தையை பெற்றுக்கொண்டு நீங்கள் அறையில் பேசுங்க, ஜீவன் வரும். ஆமென். அல்லேலூயா. மேட்ரு என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள எந்த அளவுக்கு பலன் இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆவிக்குரிய மண்டலத்தில் பார்த்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆவிக்குரிய மண்டலத்தை மாற்றி போடுங்க. ஆமென். இதுதான் பவுல் சொல்றாரு, நான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன். இதுதான் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, அப்பா இந்த ஆவிக்குரிய பலன் தேவை. ஏன்னா நான் ஒரு நாள் எனக்கு கூட இப்படி தான் இருந்து, ஆனால் நான் கலக்கம் அடைந்தும் மனம் முறியலப்பா, கீழே தள்ளப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி மடிந்து போகவில்லை. இவர் சொல்றாரு, ஏன்னா ஆவிக்குரிய பலனை பெற்றவன் எந்த நெருக்கம் வந்தாலும் அந்த நெருக்கத்தை பார்த்து சிரிப்பான், நெருக்கத்தை பார்த்து பேசுவான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சேலரி கம்மியாக இருக்குது, இல்லை, இந்த சேலரி வளரும், நான் சொல்கிறேன் வளரும். ஆமென். அல்லேலூயா. பாவி மனுஷன் 30,000 ரூபாய் தாங்குது, எப்படி ஃபீஸ் கட்டுறது? இல்லை, நான் சொல்கிறேன் இயேசுவின் நாமத்தினால நான் சொன்னால் ஜீவன் உண்டாகும், பெருகும். ஆமென். நான் மீதி எடுப்பேன். ஆமென். அல்லேலூயா. பாஸ்டர் டைத்து கேட்டு டைத்தும் கொடுத்துருக்குறேன், மீதி எடுப்பேன் பைபிள் சொல்கிறேன். ஆமென். அல்லேலூயா. வளரும், நீங்கள் சொல்கிற வார்த்தை வளரும். ஆமென். அல்லேலூயா. நேற்றுலாம் ஐயோ என்ன பண்ணுறது, வேறு வழி கிடையாது, இந்த காசு வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஆட்கள்லாம் சிலுவையை நோக்கி பார்த்தவனே சொன்னானுங்க, டே எனக்கு ஜீவன் கட்சிச்சுடான்னு சொல்லியிருப்பான். அவன் என்ன பண்ணுவான்? நானும் நோக்கி பார்க்க வரேன்டா. அல்லேலூயா. இவ்வளோ சொல்லி நாளைக்கு 10 பேர் தான் வருவீங்க, ஆனால் நாளைக்கு சபையே வரும். ஏன்னா நீங்கள் நோக்கி பார்த்தவங்களாம் போய் சொல்லுவீங்களே, சொல்லும் போது நானும் வரேன்னு கிளம்புவான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. மேட்ரு சபையை பொறுத்து யாரு சொன்னாங்க தான், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, குமாரத்தியே, குமாரனே, நீ இயேசு கிறிஸ்துவில் உள்ள கிருபையிலே பலப்படு. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ பலப்படலன்னு வச்சுங்க, அவர் ஏதோ பேசுகிறார், அன்றைக்கி பேசுனார், அதான் பேசுகிறாரு, அதை கேட்குறது நான் ஏன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நின்றுவாங்க. ஆனால் நீங்கள் போயிட்டு அவரை பார்க்குறேன், என் வாழ்க்கை மாறப்போகுது, அவரை நோக்கி பார்க்க போகிறேன். மோசேஸ் சொல்லியிருக்கிறார், நோக்கி பாருன்னு சொல்லியிருக்கிறார், நோக்கி பார்க்க போகிறேன். அவர் சிலுவையை பார்க்கும்போது அந்த சிலுவையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை என் மேலே வரப்போகுது, நான் ஜீவன் பெற்றுக்கொள்ள போகிறேன், நான் சுகதேகியாக வரப்போகிறேன், நான் பலன் அடைய போகிறேன், என் ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன பூத்து குலுங்க வைக்க போகிறாரு, காஞ்சி போன கட்டெல்லாம் துளுக்க போதியா அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு வாங்க. நம்பிக்கையோடு வரும்போது இந்த 21 நாளில் நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடுறீங்க. ஆமென்.
அல்லேலூயா. இது வரைக்கும் முடியலன்றீங்களா? ஆனால் நான் சொல்கிறேன், ஈஸ்டரில் சும்மா ஜெகஜோதியா நீங்கள் கொண்டாடுவீங்க, கேக் வெட்டிங்க. நான் இது வரைக்கும் செய்ய முடியல, ஆனால் கர்த்தர் இந்த நாளில் செய்ய வச்சார். ஈஸ்டர்லாம் போகாது. நீங்கள் எந்த அளவுக்கு விசுவாசத்தோட வரீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உடனே திறப்பார். 21 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணல ஆண்டவர். அல்லேலூயா. தானியேலுக்கு என்ன ஆச்சு? தானியேலை பார்த்து சொல்கிறாரு, கேப்ரியல் வந்து சொல்கிறாரு, நீ ஜெபம் பண்ணும் போது அப்படியே சொல்கிறாரு, நீ வேண்டிக்கொள்ள தொடங்கும் போதே, வேண்டிக்கொள்ளன்னு சொல்லிட்டு அயன் பண்ண தொடங்கும் போதே கட்டளை வெளிப்பட்டுரும். துணி எடுத்து போகலாண்டா, இனிமேல் கர்த்தருக்கு நான் இந்த 21 நாள் போயிட்டு இனிமேல் வீடு கட்ட போகிறேன். இந்த 21 நாள் போயிட்டு எப்படின்னா என் சம்பளம் ஏற போகுது. இந்த 21 நாள் போயிட்டு என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் நடக்க போகுதுன்னு சொல்லினேன். அயன் பண்ணும் போதே கட்டளை வெளிப்பட்டுரும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நாளைக்கு எல்லாருமே வந்துடுங்க. ஆமென். அல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெக்கப்பட்டு போனதில்லை. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, ஆண்டவரை போய் பார்த்தியே, எதுக்கு பார்த்த? பார் வனாந்தரத்தில் வந்து நிற்கிற, அவ்வளோதான். அந்த மனுஷன் எதுனா ஒன்று பண்ணி இப்போ லாஸ்ட்டாக ஜீவனே போகுது, அதை போய் நோக்கி பார்க்குறேன்னு சொல்கிறியே அப்படின்னு சொன்னவங்களாம் செத்து போயிட்டான். இல்லை, நான் நோக்கி பார்க்க போகிறேன்னு சொன்னான் பாருங்க, அவனுக்கு தான் வாழ்வு. ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அவர் வாழ்க்கையை விளக்கேற்றுறவர். ஆமென். வாழ்வு கொடுக்குறவர். ஆமென். நம்பி வாங்க, உங்கள் முகத்தை பிரகாசிக்க செய்வார். நீங்கள் வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. எல்லாரும் எழுந்து நிற்போம், ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். எல்லாரும் துதிக்கலாமா? ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. என் குமாரனாகிய தீமோத்தேயே, நீ கிறிஸ்துவில் உள்ள கிருபையிலே பலப்படு. இன்றைக்கி உன் வாழ்க்கையில் சோர்ந்து போறியா? நெருக்கத்தை பார்த்து இடறி போறியா? பிரச்சனையை பார்த்து ஒரு மாதிரி உக்காந்துறியா? என்ன ஆண்டவரை ஏற்றுக்கணும், ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லி நீ உக்காரியா? உனக்கு ஆவிக்குரிய பலன் தேவை. உன்னால் அதை மேற்கொள்ள முடியல. அந்த வலு சர்பத்தை அவங்களால மேற்கொள்ள முடியல. அதனால தான் அவங்க எல்லாம் விழுந்து போனாங்க. ஆனால் அன்னைக்கு மோசஸ் வந்து சொல்கிறார், இல்லை, அந்த வலு சர்பத்தின் வல்லமையோட அந்த சிலுவையின் வல்லமை பெருசு. நீ இது வரைக்கும் உன் வாழ்க்கையில் எந்த தரித்திரத்து கூட போராடி கொண்டிருந்தாலும், எந்த சாபத்தோட போராடி கொண்டாலும், அந்த சாபத்தினுடைய வல்லமை விட சிலுவையினுடைய வல்லமை பெருசு. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற வானத்தையும் பூமியும் படைச்சவர் உனக்காக ஏற்படுத்தி வச்சிருக்கிற ஆசீர்வாதம் ரொம்ப பெருசு. வேதம் சொல்லுகிறது, அந்த சிலுவை நோக்கி பார்க்கும்போது, அந்த வெங்கல சர்பத்தை நோக்கி பார்க்கும்போது அவர்கள் பிழைத்து கொண்டார்கள். செத்து போன நினைச்சோன்னா உயிரோடு ஆயிட்டான். அவ்வளவுதான், இனிமேல் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு சொன்னவனா, கர்த்தர் மறுபடியும் விலக்கேற்றி வச்சார். வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு நினைக்காத. அவ்வளவுதான், இனிமேல் என் காலம் ஃபுல்லா அப்படிதான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு நினைக்காத. இல்லை, கர்த்தர் வாழ்க்கையே முடியினாலும் துவக்கிறவர் உன் கூட இருக்கிறார். உன் கூட இருக்கிறவர் பெரியவர். அவர் உனக்காக சிலுவையில் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். அவருடைய கிருபையில பலப்படு. அல்லேலூயா. ஓ, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த 21 நாள்ல ஆண்டவரே நாங்கள் வரம்பா, உங்களை நோக்கி பார்க்க வரோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய வசனங்களை தியானிக்க முடியாய் நாங்கள் வரோம் ஆண்டவரே. எங்களோட நீங்கள் பேசுங்க. எங்கள் வாழ்க்கை தரம் மாறப்போது ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாம் காஞ்சி போன கட்டையும் நாங்கள் பேசும்போது உயிரோடைய ஆண்டவரே, எல்லாம் உயிர் பெற ஆண்டவரே. எங்கள் ஆசீர்வாதங்கள் உயிர் பெற ஆண்டவரே. எங்கள் சுகம் உயிர் பெற ஆண்டவரே. ஆண்டவரே, ஒருவேளை பலவீனத்தோடு இருந்தாலும் பலவனாய் மாற ஆண்டவரே. ஓ, உம்மை உயர்த்துகிறோம். தான் பவுல் சொன்னது போல, என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே. அவர் பலன் எனக்குள்ள இருக்குது, அதனால அழுகையை களிப்பா மாத்துறேன். அவர் பலன் எனக்குள்ள இருக்குது. நான் கீழே விழுந்தாலும் மறுபடியும் எழுந்திருப்பேன். நான் ஒடுக்கப்பட மாட்டேன். ஏன்னா அவருடைய பலன் இருக்குது. அதனால ஒடுக்கம் விசாலமாய் மாறும். வேதம் சொன்னான், எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போனதில்லை. இன்னைக்கு கர்த்தருடைய கிறிஸ்துவனுடைய கிருபையில நீ பலப்பட உன் வாயின் வார்த்தை மாறும். உன் வாயின் வார்த்தை ஒரு புதிய காரியங்களை செய்யும். எல்லாரும் கண்களை மூடி
ஆண்டவரே எனக்கு இந்த பலன் வேணும்னு சொல்லி யாரெல்லாம் கேட்குறீங்க அவங்களுக்காக சத்யா அப்படி ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாரும் கண்களை மூடிக்கொண்டிருப்போம், தேவனை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். பிதாவே, உம்மை உயர்த்துகிறோம். உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. எல்லா நாமத்துக்கும் மேலான உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த காலை வேளையில் உங்கள் வார்த்தையை நம்பி ஆண்டவரே, அப்பா இந்த வார்த்தையில் பலப்படுவோன்னு சொல்லி ஆண்டவரே, உங்கள் வசனத்தில் வாழ்வோன்னு சொல்லி ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் உங்கள் கிருபையும் அபிஷேகமும் இறங்கட்டும் அப்பா. அப்பா, உங்கள் வசனமாகிய சத்துவத்தை அவர்கள் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா அப்பா அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போகிறதில்லை என்று எழுதியிருக்கிறதே. அப்பா, சிலுவையை நோக்கி பார்த்தவர்கள்லாம் பிழைத்து கொண்டார்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஆண்டவரே, இன்றைக்கு அப்பா உம்மை நோக்கி பார்த்து பிழைத்து கொள்ள, அப்பா சத்துவத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே, இந்த நாளில் வந்த ஒவ்வொருக்கும் அந்த அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே, அந்த சத்துவம் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு நாளும் வசனத்தில் வளர்கிறவர்களாய் ஆண்டவரே, அப்பா வசனத்திலே வேறு கொள்ளுகிறவர்களாய் இவர்கள் இருக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க அப்பா. இந்த சத்தியத்தை கேட்டு ஆண்டவரே, நான் இப்படியே செய்ய போகிறேன்னு சொன்ன ஒவ்வொருவர் மேலும் அந்த அபிஷேகம் இறங்கட்டும்ப்பா. வார்த்தையில் மேலுள்ள அந்த வல்லமை இறங்கட்டும்ப்பா. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், எல்லாமைகள் மாறட்டும் ஆண்டவரே, தரித்திரங்கள் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, தேவைகள் சந்திக்கப்படட்டும், பொருளாதாரம் உயர்த்தப்படட்டும்ப்பா. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு இவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. உங்கள் வல்ல கரத்துக்குள்ளே வந்த ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குறோம், மனதார ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. உங்கள் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். செய்து கொடுத்த மகனையும் மனதார ஆசீர்வதிக்கிறோம். எடுத்து பயன்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இப்பொழுது நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியனுடைய அன்னைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக.